இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டெலகிராம் சேனலில் வந்து எப்படி 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனை ஈஸியாக எந்த ப்ராப்ளமும் ஆகாமல் வித்து வந்து அது பாஸ்வேர்டு மறந்து போச்சுன்னா ரெக்கவர் பண்ணுற மாதிரி, அந்த மாதிரி வந்து நம்ம எப்படி சேஃபாக வந்து பண்ணுறது அதை தான் பார்க்க போகிறோம். இது வந்து மோஸ்ட்லி வந்து சேனலு நம்ம டெலகிராம் அக்கௌண்ட் வந்து செக்யூராக வச்சுக்கிறதுக்கும், அப்புறம் இன்னொரு மெத்தட் வந்து நம்மளுக்கு வந்து இந்த சேனல் ஓனர் இருக்காங்களே அவங்க வந்து ஓனர்ஷிப்பை மாற்றுறதுக்கும் யூஸ் ஆகும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி ஈஸியாக எந்த செக்யூராக எப்படி வந்து பாஸ்வேர்டை மாற்றுறது, பாஸ்வேர்டு எப்படி போடுறது, 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அதை தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ், இங்கே 3 டாட் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. டெலகிராமில் வந்துட்டு கீழே செட்டிங்ஸ்க்கு வந்துக்கோங்க. இதில் ப்ரைவசி அண்டு செக்யூர் இந்த ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஆஃபில் இருக்கும், இதே மாதிரி தான் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே செட் பாஸ்வேர்டுன்னு கேட்கும், 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன். அதை வந்து செட் பாஸ்வேர்டு அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா உங்கள் பாஸ்வேர்டு வந்து டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு மறந்துடாத மாதிரி, மறந்துட்டா கூட மாற்றிக்கலாம், எதுக்கும் நீங்கள் வந்து மறந்துடாதீங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஞாபகம் உள்ள ஒரு பாஸ்வேர்டு அதை கொடுங்க. நான் என் பாஸ்வேர்டு கொடுத்துக்கிறேன். அந்த பாஸ்வேர்டை ரீஎன்டர் பண்ணுங்கள். அந்த பாஸ்வேர்டை ஹிண்ட் கொடுங்க. இது மோஸ்ட்லி உங்கள் நேம் கொடுத்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு கொடுக்க விருப்பம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கொடுத்துட்டேன், இந்த ஏரோ மார்க் கொடுத்துறேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியம். ரெக்கவரி இமெயில் இதை மட்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு மறந்துருச்சு அப்படின்னா, நீங்கள் ஃபர்கெட் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா இந்த இமெயிலுக்கு தான் அந்த ஒரு கோடு வந்து சென்ட் ஆகும். அதை இதில் திரும்படி என்ட்ரு பண்ணி நீங்கள் பாஸ்வேர்டு வந்து மாற்றிக்கலாம். இப்போ வந்து இங்கே வந்து உங்கள் ரெக்கவரி இமெயில் கொடுங்க. கொடுத்துட்டு இங்கே வந்து ஏரோ மார்க் கொடுங்க. கொடுத்தோன்னே உங்கள் இமெயில் ஐடிக்கு ஒரு பாஸ்வேர்டு வரும். அதை போயிட்டு எடுத்துக்கோங்க. உங்கள் இமெயில் எந்த இமெயிலோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த இமெயிலுக்கு தான் வந்திருக்கும். இப்போ கொடுத்தீங்க இல்லையா 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனில், அந்த இமெயிலுக்கு ஒரு பாஸ்கோடு வந்திருக்கும். அதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு உங்கள் டெலகிராம் போய்க்கோங்க. அதில் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. இதில் வந்து பேஸ்ட் பண்ணுற ஆப்ஷன் இல்லை, அதனால் பார்த்தே டைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாஸ்வேர்ட் செட் பண்ணியாச்சு. இப்போ டர்ன் ஆன் செட்டிங்ஸ் கொடுங்க. இப்போ வந்து இது பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் ஆகிடுச்சு, சேஞ்ச் பாஸ்வேர்டு கொடுக்கலாம். இப்போ வந்து என்ன ஒரு ப்ராப்ளம், உடனே உங்களால் எந்த சேனலையும் மாற்ற முடியாது. இப்போ என்னோடய சேனலுக்கு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், சும்மா டம்மி சேனல். இதில் வந்து பாருங்கள், நான் தான் ஓனர். இப்போ தான் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் இப்போ தான் முடிச்சிருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நம்ம வந்து ஒரு 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து முடிச்சிருக்கோம். அதனால் இப்போ தான் முடித்தனால ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இப்போ வந்து இதுக்கு வந்து நான் வந்து ஓனர் இந்த ஐடிக்கு நான் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதிலே சொல்லும் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து முடித்து இப்போ நான் செட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி முடித்து 7 days ஆகும். அப்புறமாட்டி தான் நம்மளால் இந்த இதை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஃபுல்லாகவே 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனை அப்போ தான் கம்ப்ளீட் பண்ண முடியும். அதுக்கு வந்து நம்ம டிவைஸ் வந்து ஜஸ்ட்டு வந்து 24 மணி நேரத்துக்கு ஒரு தடவை லாகின்னே இருக்கணும். அந்த 7 days மொத்தமாக 24 hours வந்து கேப் இல்லாமல் இருக்கணும். அந்த ஆன்லைனில் வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ், அவ்வளோதான். மற்றபடி 7 நாள் கழித்து பாஸ்வேர்டு வந்து மாற்றிக்கலாம். பாஸ்வேர்டு ஓனர்ஷிப் வந்து மாற்றிக்கலாம். உங்களுக்கு இன்னொரு கேள்வி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி வந்து நான் பாஸ்வேர்டு மறந்துட்டேன்னா எப்படி மாற்றுறது? அதுக்கும் சேம் வழி தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒரு இமெயில் ஐடி கொடுத்தோம் பார்த்தீங்களா, இப்போ போய்ட்டு இங்கே இருக்கான், ஆனில் இருக்குது. இப்போ நம்ம உள்ளே போகணுன்னாலும் நம்ம பாஸ்வேர்ட் போட்டு தான் போகணும்.
நம்ம போட்ட பாஸ்வேர்டே போடுங்க. போட்டு இங்கே வாங்க, சேஞ்ச் பாஸ்வேர்டு கொடுங்க. உங்கள் பாஸ்வேர்டு வந்து மறந்துட்டிங்கன்னா, சாரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து பாஸ்வேர்டு கொடுக்கணும். இந்த பாஸ்வேர்டு தான் மறந்துருப்பீங்க. ஃபர்கெட் பாஸ்வேர்டு கொடுங்க. இப்போ கொடுத்த உங்கள் இமெயில் ஐடிக்கு இப்போ வந்து நம்ம வந்து உங்கள் சேனலுக்கு வந்து நம்ம ரெக்கவரி இமெயில்னு ஒன்று கொடுத்தோம் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு கோடு வந்து சென்ட் ஆகிருக்கும். இப்போ இமெயிலில் போய் செக் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கோடு வரும். அதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பாஸ்வேர்ட் போட்டு என்டர் ஏ நியூ பாஸ்வேர்டு, அதே மாதிரி உங்கள் பாஸ்வேர்ட் கொடுத்துக்கோங்க. பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா சேஞ்ச் பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு வந்து செட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து பாஸ்வேர்ட் செட் பண்ணணும். 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து எவ்வளோ ஈஸியாக முடிச்சிட்டோம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம டெலகிராம் பற்றி அதிக தகவல் வந்து தெரிஞ்சுக்கணும், நியூ அப்டேட் தெரிஞ்சுக்கணும், டெலகிராம் எப்படி ஈஸியாக ஏர்ன் பண்ணணும், நானே ஃபுல் மெத்தடு நானே நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணுவேன் வீடியோ. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்கள் டெலகிராம் சேனல் மெம்பர்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா, டெலகிராம் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. அவங்களுக்கு யூஸாக இருக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். பாய்.